தயவு செய்து நீங்கள் வேலை பார்ப்பவர்களுக்கு வழிவிடுங்கள். நடிக்கின்றவர்கள் புதுசா நிறைய கட்சி வருது, அங்க போய் சேர்ந்துக்கள். இது சும்மா துவங்கி நடத்தப்படாத இந்த கட்சிப்பா, சும்மா துவங்கி நடத்தப்படல. இன்னமும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு குரல். அது எங்க அண்ணன் சூசையின் குரல். சிவானிடம் சொல்லுங்கள், அந்த குரல் சொல்லக்கூடிய இருக்கா சொல்லுங்க, தொடர்ந்து முன்னாடி சொல்லி அவர்கிட்ட தான் முன்னாடி போறோம். இதை ஏதோ விளையாட்டா எடுத்துக்கிட்டு நீங்க நகர்ந்தீங்கன்னா அது அண்ணனுக்கு செய்யற துரோகம் அல்ல, நாம் தமிழ் கட்சிக்கு செய்யற துரோகம் அல்ல. நம்மளை நம்பி உலக அரங்கில் உலக நாடுகள் எல்லாம் கொக்கரித்த போது புலிக்கொடியை சாய்த்து விட்டோம் என்று சொன்ன பொழுது ஒரு தலைவன் இந்த மண்ணிலிருந்து செங்காட்டு புழுதியிலிருந்து வந்து உலக வல்லாரைக்கல் சாய்த்த புலிக்கொடியை சீமான் என்கின்ற ஒரு எளிய மனிதன் அவன் தூக்கி பிடித்தான். மாவீரர் நாளில் ஒழிக்கின்ற பாடல் மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி. அந்த பாட்டை அந்த தலைவன் இந்த தலைவனிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார். அந்த அகவணக்கத்தை, அந்த வீர வணக்கத்தை, அந்த உறுதிமொழியை நம் அண்ணன் சீமானை நம்பி ஒப்படைத்திருக்கின்றார். உலக வல்லாதிக்கங்கள் வீழ்த்திய நம் விடுதலை கதை இதே மண்ணில் நாம் மீண்டும் சொல்கின்றேன். இந்த இதே மண்ணில் 2026ஆம் ஆண்டு நாம் வெற்றி பெற்றால் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இந்திய தேசிய கொடிக்கும் பக்கத்தில் புலிக்கொடி பறக்கும். அது நடக்க வேண்டும். நீ ஒவ்வொருவரும் சீமானாக மாறுன்னு சொல்ல மாட்டேன். நீ ஒவ்வொருவரும் என் தேசிய தலைவன் அந்த உறுதியோடு இங்கே சத்தியம் எடு. அந்த மாவீரர் ஆன்மாவி மீது நீ சத்தியம் எடுத்து செல்ல. உண்மையாக உழை, நேர்மையாக இரு, லட்சிய பற்று கொண்டு உழு. ஆனால் துரோகம் மட்டும் செய்யாது. மாவீரர் ஆன்மா உங்களை மன்னிக்காது என்று கூறி ஈழத்து எல்லாளன், எங்களின் இரண்டாம் கரிகாரன்